சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா. இப்ப பாருங்க, நீங்க மியூசிக்கே இல்லாம படம் பாத்தீங்க. இப்ப நாங்க அதுக்கு மியூசிக் கொடுக்க போறோம். அதை பாருங்கன்னா அந்த ரீரிகார்டிங்க பண்ணுவோம். அவர் நடந்து வரும்போது ஷூ சவுண்ட்லாம் கொடுப்போம். ஸ்டேஜ்லயே நீங்க எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் அது ரொம்ப விருப்பப்படுவாங்க. அது ஆரம்பிச்சதுல இருந்தே கத்திட்டு கூச்சலும் அப்படி இருக்கா, நல்லா நல்லா ரசிப்பாங்க. நானே இந்த பாடகர் பாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ண, அப்புறம் கேப்டன் தான் வந்து, ஆனா நீங்களே பாடுங்க, ஏன்னா கம்போசிங் எல்லாம் நீங்க பாடுறீங்க, எப்படி இருக்கு உங்க குரல், நீங்க பாடிடலாமே இந்த பாட்டுன்னு சொல்லி கேப்டன் தான் சொன்னார். அவர் மதுரையில ப்ரோக்ராம் நடத்தும் போது அவர் இல்லையேன்னு ஒரு ஃபீலிங்கா இருக்கு எனக்கு. வாராரு வாராரு அழகர் வாராரு, சப்பரம் ஏறி வாராரு, நம்ம சங்கடம் தீர்க்க போறாரு. வாராரு வாராரு அழகர் வாராரு. இசை இன்றியமையாத ஒன்றாக இருந்து வரக்கூடிய வேளையில திரைப்படத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்திருக்கக்கூடிய தேனிசை தென்றல் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய தேவா சார் இங்க இருக்காங்க. சார் வணக்கம். மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ண போறீங்க. நீங்க வரும்போதே பாத்தீங்கன்னா நீங்க இசையமைச்ச சூப்பர் ஸ்டாரோட அந்த பாட்டு தான், அந்த நடந்து வரக்கூடிய அந்த பாட்டோட வந்தது. என்ன நிகழ்வுகள் நம்ம மதுரையில பண்ண போறோம் சார்? முதல்ல நான் நடந்து வரும்போது சூப்பர் ஸ்டார் மியூசிக் போட்டீங்க இல்லையா, நான் சூப்பர் ஸ்டாருக்காக போட்ட மியூசிக் அது. ஆனா அது நான் வரும்போது போடுறது எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்குதுதான். இருந்தாலும் நீங்க நான் எவ்வளவு பேட்டியில சொல்லியிருந்தா கூட அதை தான் போடுறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அது வேற விஷயம். சொல்லுங்க. மதுரையில கிட்டத்தட்ட 1989 இருந்து இசையமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பல்வேறு நடிகர்களுக்கு அமைச்சிருக்கீங்க. அந்த முதல் படத்துல இருந்து இப்ப கடைசியா பண்ணியிருக்கக்கூடிய படங்கள் வரைக்கும் உங்க மனதுல போய்கிட்டு இருக்க படங்கள்ல உங்களுக்கு மனசுல நிக்கக்கூடிய பாடல்னு சொன்னா எதை சொல்லணும்? எனக்கு மனசுல நிக்கக்கூடிய பாடல்னா எல்லாமே என் குழந்தைங்க தான். என்னுடைய பாட்டு எல்லாமே என்னுடைய குழந்தைங்க தான். அதனால எந்த பாட்டு நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியும்? ஒன்னே ஒன்று சொல்லலாம். இப்போ சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் டைரக்ஷன்ல வைஜி மகேந்திரன் நடிக்கிற ஒரு படம் சாருகேசின்னு ஒரு படம், இந்த கிளாசிக்கல் சங்கராபரணம் மாதிரி படம் அது. அந்த படத்துக்காக நாளைக்கு சென்னையில கம்போசிங் நான் ரெடி பண்றேன். ஒரு பாட்டு அந்த பாட்டு தான் எனக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ் மொழி இல்லாம தெலுங்கு மலையாளம்லாம் இசையமைச்சிருக்கீங்க. மற்ற மொழிகள் எல்லாம் இந்த இசையை குறித்து உங்களை எப்படி பாக்குறாங்க? மற்ற மொழி நல்லா, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களும் நான் இசையமைச்சிருக்கேன். எல்லா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், எல்லா படத்திலையும் எல்லாருமே என்னுடைய சில கன்னட படம், தெலுங்கு படம்லாம் சில்வர் ஜூபிலி பாட்டுக்காக ஓடின படங்கள்லாம் எனக்கு வந்து டெக்கேட் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க கன்னட படத்துக்காக. அதே மாதிரி கன்னட படத்துக்காக பிலிம்ஃபேர் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க தெலுங்கு படத்துக்கு. அது போல எல்லாருமே அதை நல்லா தான் பார்க்கறாங்க. இப்போ நீங்க இசையமைத்த பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்குன்னு தனியா ஒரு முத்திரையே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இசை தான் இருக்கு. அதே போல அஜித்குமாருக்கும் அமைச்சிருக்கீங்க நிறைய பாடல்கள். அந்த காதல் கோட்டையா இருக்கட்டும், ஆசை நாகன் சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள். அதாவது கண்டினியூவா தளபதி விஜய் அவர்கள் படங்களும் அஜித் படங்களும் நான் தான் இசையமைச்சிட்டு இருந்தேன் கண்டினியூவா. அப்போ வரும்போது அவங்க இந்த பாட்டுகள் அவங்களுக்கு பேர் ரொம்ப உறுதுணையா இருந்தது. எல்லா பாட்டும் இட்டு, எல்லா படத்திலையும் அஜித் அவர்கள் படமும் விஜய் அவர்கள் படமும். அது போல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஒரு பாட்டுக்கு பதில் ஒரு 10 டியூன் போடுவேன் நான். அந்த பாட்டு மக்கள் கிட்ட போய் சேரணும்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு பாட்டு ஹிட் ஆகணும். ஒரு படம் 100 நாள் ஓடுதுன்னு நம்ம ஓடணும்னு ஆசைப்பட்டா ஒரு 100 நாளாவது டிஸ்கஷனாக காரணம். அப்படிதான் பாட்டும் இசையுமே. அது ஒரு பாட்டு ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன், எல்லாரும் நினைப்பேன். அதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும், கொஞ்சம் கஷ்டப்படணும், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். கிட்டத்தட்ட 90களில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா வந்து வடமாநிலங்களுடைய பாடல்கள் தான் ஹிட் ஆகிட்டு இருந்தது மக்கள் மத்தியில. உங்க பீரியட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கானா பாடல் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த சலோமியா அப்படின்றதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு 2 வரிகள் உங்களுடைய. சலோமியா சலோமியா
சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில வந்து தைத்தங்கள் முடிஞ்ச உடனே இந்த கான்செர்ட் வச்சிருக்கீங்க. எவ்வளவு மணி நேரம் பண்ணலான் இருக்கீங்க? என்ன மாதிரியான? அது 6 மணிக்கே ஆரம்பிச்சிடும். அதாவது 5:30 மணிக்கே ரெடி ஆயிடும். நாங்க கரெக்டா 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். எங்களுக்கு ஆசை கண்டினியூவா பாட்டுகள் 10 மணி வரைக்கும் கொடுக்கணும்னு ஆசை. நடுவில் ஏதாவது ஒரு சின்ன யாராவது பேசணும் ஆசைப்பட்டா அவ்வளவுதான். நிறைய பாட்டுகள் கொடுப்போம். ஆனா எங்க இதுவே நாங்க ரொம்ப பாட்டுகள்லாம் நிறைய கொடுக்கறது தான் ஆசைப்படுவோம். கிட்டத்தட்ட மதுரைக்கு முதல் முறையா வந்து நிகழ்ச்சி பண்ண போறீங்க. மதுரை போல வேற மாநிலங்களுக்கெல்லாம் வேற வெளிநாடுகளுக்கு போய் நிகழ்ச்சி பண்ணிருப்பீங்க. உங்களுடைய பாடல்களை எந்த பாடல்களை ரசிகர்கள் விரும்பி மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க? மீண்டும் மீண்டும் வந்து கேட்கறது நாங்க என்ன பண்றோம், பாடல்கள் நிறைய பாடுறோம். அந்த சூப்பர் ஸ்டார் எம்பளம் இருக்கு இல்லையா, நம்ம ரஜினி சார் எம்பளம் இருக்கு இல்லையா, இன்ட்ரோ டங் டங், அதை வந்து ஸ்கிரீன்ல போடுவோம். அந்த எம்பளத்துக்கு நாங்க எப்படி மியூசிக் பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. அது கத்துவாங்க, எல்லாரும் அப்படி ரசிப்பாங்க. அதே மாதிரி பாஷா படத்துல இருந்து ஒரு சீன் மியூசிக் இல்லாம ஒரு தடவை பார்க்க சொல்லிடுவோம். மியூசிக் இல்லாம அவர் நடந்து வருவார், சூப்பர் ஸ்டார் நடந்து வருவாரு. நாங்கெல்லாம் ரெடியா மியூசிக் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். இப்ப பாருங்க, நீங்க மியூசிக்கே இல்லாம படம் பார்த்தீங்க, இப்ப நாங்க அதுக்கு மியூசிக் கொடுக்க போறோம், அதை பாருங்கன்னா அந்த ரீரிகார்டிங்க பண்ணுவோம். அவர் நடந்து வரும்போது ஷூஸ் எல்லாம் கொடுப்போம். ஸ்டேஜ்லயே நீங்க எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் அது ரொம்ப விருப்பப்படுவாங்க. அது ஆரம்பிச்சதுல இருந்தே கத்திட்டு கூச்சலும் அப்படி இருக்கா, நல்லா ரசிப்பாங்க. கிட்டத்தட்ட மதுரைக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக வந்து பாத்தீங்கன்னா அளவுருவில் போயிருந்தீங்க. நீங்க இசையமைச்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு போன அந்த தருணம், அந்த பெருமாளை பார்த்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமா, அதுக்கப்புறம் நான் அப்பெல்லாம் போகல. வாராரு அழகர் வாராருக்கு அப்புறம் அழகரை போய் பார்த்துட்டு வரோம்னு லாஸ்ட் டைம் வரும்போது போனேன். அதுக்கு தனியா கோவில் அப்படி என்ன கவனிச்சாங்க. அங்க எல்லாரும் குருக்கள் எல்லாருமே இருந்து என்ன நல்லா கவனிச்சாங்க. அதுதான் எனக்கு கிடைத்த பெருமாள் கொடுத்த ஒரு பாக்கியம். எனக்கு எல்லோரிலையும் கேப்டன் அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம் வருது. கிட்டத்தட்ட கேப்டனுக்கு உங்களுக்கான அனுபவம், இந்த கள்ளழகர் படத்துல இந்த பாடலை பத்தி நீங்க ஏற்கனவே பேசும்போது பாத்தீங்கன்னா விடிய காலையில வெறு வயிற்றுல நின்று பாடணும்னு அந்த அனுபவம், அந்த பாடல் அது இது அந்த கிரெடிட்ஸ் வந்து கேப்டனுக்கு தான். ஏன்னா வேற ஒரு பாடகரை பாட வைக்கலான்னு நானே தான் முடிவு பண்ணேன். யாரும் சொல்லல, டைரக்டர் கூட சொல்லல. நானே இந்த பாடகர் பாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ண, அப்புறம் கேப்டன் தான் வந்து ஆனா நீங்களே பாடுங்கண்ணே, ஏன்னா கம்போசிங்ல எல்லாம் நீங்க பாடுறீங்க, எப்படி இருக்கு உங்க குரல், நீங்க பாடிடலாமே இந்த பாட்டுன்னு சொல்லி கேப்டன் தான் சொல்லுங்க. அவர் மதுரையில் ப்ரோக்ராம் நடத்தும் போது அவர் இல்லையேன்னு ஒரு ஃபீலிங்கா இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு சிறந்த அற்புதமான நண்பன். எத்தனையோ படம் அவருக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஈகோ இல்லாத ஒரு நல்ல ஒரு மனிதன். எல்லாரும் சொல்ற மாதிரி நல்ல மனிதன். நான் ரொம்ப நெருங்கி பழகுவேன். அவர் கூட 10 படம் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த கம்போசிங் எல்லாம் வந்துருவாரு, எல்லாம் பேசுவாரு. திடீர்னு ஏதோ அவருடைய ஊர்ல அந்த மண்ணின் மைந்தனாச்சு அவர் ஊர்ல கச்சேரி பண்றேன். எனக்கு இது இருக்கு. அதுவும் ஸ்டேஜில் அந்த பாட்டை பாட போறேன். ஆமா, விஜயகாந்த் சார் தான் எனக்கு இந்த பாட்டு வாய்ப்பு கொடுத்தாரு சொல்லி நான் பாட போறேன். அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இங்க மண்ணில் வந்து பாடுறது சந்தோஷம். மதுரை அப்படின்னாலே சித்திரை திருவிழா தான். சித்திரை திருவிழாவோட ஐக்கானை வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்க பாடல் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த பாடலை இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்க ரசிகர்களுக்காக ஒரு சில வரிகள். வாராரு அழகர் வாராரு, சப்பரம் ஏறி வாராரு, நம்ம சங்கடம் தீர்க்க போறாரு. வாராரு அழகர் வாராரு. தொடர்ந்து எத்தனையோ நாடுகள் போயிருக்கீங்க, முதல் முறையா மதுரைக்கு வர போறீங்க. என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்வு? எக்ஸ்பெக்டேஷன், என் அன்பு ரசிகர்களே, அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் இங்க சாதாரண ரசிகர்கள் இல்ல, அப்படி ஒரு ரசிகர்கள். இசை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டு, ஒரு சிடியோ கேசட்டோ ரிலீஸ் ஆகும்போது மதுரையில தான் முதல்ல நல்லா போகும். நிறைய ஆடியன்ஸ் கேசட்லாம் வாங்குறது மதுரையில தான். அப்படிப்பட்ட மதுரையில நிறைய ரசிகர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா குடும்பத்தோட நண்பர்களோட எல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். என்னுடைய இசை நிகழ்ச்சியை நீங்க தான் பெருமைக்குரியதா ஆக்கணும். நீங்க வந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணினால்தான் எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். நாங்க பாடுற பாட்டுக்கு, குத்து பாட்டுக்கு, மெலோடி பாட்டு வந்து தலையசைச்சு ரசிக்கிறீங்க, குத்து பாட்டுக்கு விசில் அடிக்கிறீங்க,
கானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க. இதுக்கெல்லாம் இவ்வளவு வருஷம் நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் பண்ண போறீங்கன்றதுக்காக நன்றி சொல்லவே நான் மதுரைக்கு வரேன். எல்லாம் வாங்க. மெலோடி இருக்கு, வெஸ்டர்ன் இருக்கு, குத்துப்பாட்டு இருக்கு, கானா இருக்கு, என்னென்ன வெரைட்டி பாட்டு வேணுமோ எல்லாத்தையும் நாங்க பாடுறோம். நீங்க நல்லா ஜாலியா இருங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருங்க, எல்லாரும் வாங்க. மதுரையில் நடைபெறக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட வாராறு வாராறு அழகர் வாராறு என்ற பாடலே வந்து சித்திரை திருவிழாவோட ஒரு ஐக்கானா இருக்கக்கூடிய நிலையில முதல் முறையாக தூங்காநகர் என்று சொல்லக்கூடிய மதுரையில ஸ்ரீகாந்த் தேவாசாருடைய அப்பா தேவாசார் வந்து இப்ப பாட போறாங்க. அவங்களுடைய குழுவும் வரப்போறாங்கன்றதை அறிவிச்சிருக்காரு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.